நீங்க சொன்ன மாதிரி 500 ரூபா ஒருத்தன் தினக்கூலி இது பண்ணிட்டு 5000 ரூபாய்க்கு அதை பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு தோனியை பார்க்க வரலான்னு வருவான். அவனை 9th பேட்ஸ்மேனா இறக்கி விடுவீங்க. அந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவாயில்ல, நாங்கள் ஆல்ரெடி கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், சும்மா எங்களுக்கு கண்ணில் ஒரு 5 நிமிஷம் காட்டுங்க. இது எந்த டிரெக்ஷனை நோக்கி போய்கிட்டு இருக்கு? ஹீரோவா மாத்துறாங்க, வீட்டு பிள்ளைலேருந்து ஹீரோவா மாத்துறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் தோனிக்கு இன்னைக்கு பைத்தியமாகவே ஆயிருக்காங்க தமிழ்நாடு. ஸோ அவ்வளோ நாலேஜபிளாக ஒரு மெச்சூர்டு ஆடியன்ஸாக இருக்கிறவங்க தான் இந்த சென்னை மக்களும். நம்ம டீம் ஆட்கள் அவுட் ஆகிறதுக்கே வந்து சேர் பண்ணுறாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய வந்து அந்த கிரிக்கெட் தோனி இவங்க ரெண்டுமே வெவ்வேறு இல்லை. கிரிக்கெட் இஸ் அனானிமஸ் டு தோனி. தோனின்னா கிரிக்கெட், கிரிக்கெட்னா தோனி தாண்டா அப்படின்னு ஒரு மனசுல இறங்கிடுச்சுன்னா அந்த 15,000 ரூபாய் கொடுக்கறதுல ஒரு ஆட்சேபனமும் இல்லை. கடவுள் ஸ்தானத்துல தூக்கி வச்சுட்டாங்க அவர். ஆமா, அதுதான். அது நீங்க உண்மையாவே பைத்தியமா இருக்கீங்களா இல்ல பைத்தியமாக்கப்படுறீங்களா? ஓகே மக்களே, வெல்கம் டு மோசரி டாக்ஸ், another segment ஆஃப் மோசரி டாக்ஸ். இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கோம். சொல்லுங்க சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு மோகன், நல்ல பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம மோசரி டாக்ஸ்ல நம்ம பேச போற அந்த செக்மெண்டோட பேரு தோனி ஆரா டைம் டு ரிட்டையரா. ஒரு ஆச்சரியக்குறி டைம் டு ரிட்டையரான்னு சொல்லிட்டு அது வந்து கொந்தளிக்காம அப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க. கொந்தளிக்கிறதுக்கு வந்து வரலாம். அது எதனால நாங்க ஏன் கொந்தளிக்கணும், கொந்தளிக்க கூடாதுன்றத நம்ம வந்து ஒரு ரொம்ப மெச்சூர்டா வந்து இதை அணுகுவோமே. ஆமா, கண்டிப்பாக. ஸோ இப்போ என்னடா இப்போ ரிட்டையர் அப்படின்னு பேசுனால தோனி ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சு கமெண்ட்ல எங்களை திட்டாதீங்க. நானே ஒரு தோனி ஃபேன் தான். அதனால இதை நம்ம ஏன் இது பேசுகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். இந்த சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம பேச போகிற செக்மெண்ட் தோனி ஆரா டைம் டு ரிட்டையரால் ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஆங்கிள்லேருந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, யார் இந்த தோனி? யார் நீங்க சொல்லுங்க. அதாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க சந்தோஷ். நம்ம இந்தியாவில் ஒயிட் பால் கிரிக்கெட் கூட எடுத்துக்கலாமே. இந்தியாவில் வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல உங்களுக்கு விவரம் தெரிஞ்சு இல்லை நீங்கள் கிரிக்கெட் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த சமயத்துல இருந்து இருந்த சில விக்கெட் கீப்பர்ஸ்லாம் சொல்லுங்க பார்ப்போம். விக்கெட் கீப்பரா? ட்ரிக் கொஸ்டின் இது ஆல்ரெடி கேட்கும் போதே ட்ரிக் கொஸ்டின். நல்ல ஞாபகம் இருக்கிறவர்னா சின்ன வயசுல வந்து நயன் மோங்கியா, ஆப்வியஸ்லி ஃபார் அ வெரி கன்சிடரபிள் பீரியட் வந்து நயன் மோங்கியா இருந்திருக்காரு. அதனால நம்மளுக்கு அவரை தெரியும். அதுக்கு முன்னாடி கிரண் மோரே தான் வந்து வேர்ல்டு கப் அடிக்கும் போது இருந்தாரா? கிரண் மோரேவா சையத் ரஹ்மானி? கரெக்ட். ஆக்சுவலாக நான் அந்த அளவுக்கு ஓகே. கிரண் மோரே. வேற அதுக்கப்புறம் நடுவில் யார்? டிராவிட் நீங்க விக்கெட் கீப்பராகவே ஆமாங்க, பின்ன டிராவிட் தாங்க பெஸ்ட் கீப்பரு. ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா அவர் தான் வால், அதனால பந்து போகவே போகாது பின்னாடி. மக்களே, இந்த மாதிரி நகைச்சுவையில நீங்க வந்து தவிர்த்தரலாம். இதுக்கு நீங்க திட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற வருமான். சபா கரீம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே. என்னன்னா, ஓகே, இந்த மாதிரி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தோஸ் கீப்பர்ஸ், இந்த மாதிரி விக்கெட் கீப்பர்ஸ் ஃபார்ச்சுனேட்லி அன்ஃபார்ச்சுனேட்லி இந்தியாவில் இருந்தனால அவங்க எப்படி இருந்திருக்காங்கன்னா 10ஓட 11 தான் இருந்திருக்காங்க. ஒரு 11 பிளேயர் இருக்கும், 10ஓட 11 அப்படி கூட்டு போவோம் விக்கெட் கீப்பரா. அப்படி அடி வாங்காம வீட்டுக்கு போக மாட்டீங்க இல்லையா? அதான் சொல்லிட்டேன், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு தம். ஏன்னா அந்த காலகட்டமே கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனா மற்ற கண்ட்ரீஸ்லாம் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு விக்கெட் கீப்பருக்காக மட்டும் ஒருத்தரை வந்து நம்ம டீம்ல வச்சிருக்க முடியாதுப்பா, அவனுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்கில் வேணும்னு சொல்லிட்டு இயன் ஹீலி, அலெக்ஸ் ஸ்டேவர்ட், மார்க் பவுச்சர், அந்த மாதிரி வந்து பல கண்ட்ரிஸ் எல்லாம் தயாரிட்டாங்க. அப்போ வந்து இந்தியாவில் வந்து நமக்கு தான் யாருமே கிடையாது. நம்ம வந்து இந்தியா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, சரி அப்போ என்ன நீங்கள் சொன்ன மாதிரி டிராவிட்டே கூட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிராவிட்டே வந்து வேர்ல்டு கப்புக்கு விக்கெட் கீப்பர் எல்லாம் கூட்டு போனாங்க. கரெக்ட். இந்தியாவில் மட்டும் அந்த மாதிரி ஒரு வேகன்சி இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒரு விக்கெட் கீப்பர்னால அவர் ஸ்பெஷலிஸ்ட். எந்த விஷயத்துக்கு தான் வேகன்சி இல்ல, நம்பர் 3 நம்பர் 4 வந்து இப்போ நம்ம இந்தியா இருக்க நிலைமையே வேற. நீங்க ஒரு 5 ஃபுல் டீம் தனித்தனியா ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இருக்காங்க. பட் அப்போ சொல்றேன், அப்போ வந்து ஒருத்தர் வந்து என்ட்ரி ஆகிறாரு. ஒரு பாகிஸ்தான் கூட ஒரு மேட்ச்ல வந்து டபால்னு இறங்கி ஒரு 148 ரன்ஸ் அடிக்கிறாரு. ஸ்ரீலங்காவில் கூட 183 அடிக்கிறாரு. ஃபங்கி ஹேர்லாம் வச்சுட்டு சும்மா தக்கா ஒரு ஆள் வந்து விளையாடிட்டு இருக்காரு. யாரடா இவன், பார்க்கவே ஒரு மாதிரி தினுசா இருக்கானே அப்படின்னு சொல்லி எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. டிமால் அடிச்சு 6 எல்லாம் பறக்க விடுறாரு. வெளியே வந்து போய் பந்தெல்லாம் விடுறது. ஸோ யாரோ அவர்கிட்ட வந்து ஒரு இதெல்லாம் பார்த்தது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு செலக்டர் வந்து அவரோட ஏதோ லீடர்ஷிப் ஸ்கில் பார்த்துருப்பாங்க போல. பார்த்துட்டு 2007 வேர்ல்டு கப்பை வந்து கேப்டனா போட்டாங்க. அப்பதான் வந்து T20 வேர்ல்டு கப் இன்னாகரல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைமே ஒரு
இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப் கேப்டனாக போடுறாங்க. கிட்டத்தட்ட 1983க்கு அப்புறம் அந்த வேர்ல்டு கப் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம கேட்கறதுக்கு அந்த கேட்கறதுல உரிமை கொண்டாடுவது. கொண்டாடக்கூடிய அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்தாரு. அவர் தான் வந்து தோனி. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த எல்லாரும் சும்மா மேட்ச்ல பார்த்தவங்களா இப்போ உலகம் ஃபுல்லாவே அவரை திரும்பி பார்க்க வச்சாரு. ஸோ அப்பவே அப்பவே அந்த லீடர்ஷிப் ஸ்கில்லாம் அவருக்கு இருந்தது. ஸோ அவருக்கு ஆட்டோமேட்டிக்காக சில ரெஸ்பெக்ட்லாம் வர ஆரம்பிச்சிச்சு ரொம்ப பேருக்கு மேலே. ஆஃப்கோர்ஸ். ஸோ இதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். 2000 வேர்ல்டு கப் அந்த ஷாட்லாம் வந்து நம்ம இந்த செஞ்சுரியிலே ஒரு பெஸ்ட் ஷாட். அடிச்ச ஷாட் முக்கியம் இல்ல, ஷாட் அப்படி ஒரு சுத்துவார் பாத்தீங்களா, அதுதான் முக்கியம். அந்த ஒரு கெத்து. ஆமா. ஸோ அது வந்து நம்ம மறக்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு இந்த 21st செஞ்சுரியிலே நம்ம மைண்ட்ல கேப்சர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இது. அந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணாரு. அது மூலமா அவரை வந்து ரொம்ப பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த தோனி அப்படிங்கிற ஆராவே அவருக்கு பின்னாடி வந்து ஃபார்ம் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம இந்தியா கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த லீடர்ஷிப் ஸ்கில் ரெண்டும் சேர்ந்து இதுதான் தோனி ஆரா அப்படிங்கிறது வந்து சரி, ஓகே ஓகே. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி ஆரா வந்து ரொம்ப சில செலிபிரிட்டிஸ்க்கு வந்து ஃபார்ம் ஆகிறது இயற்கை தான். அது ஏதாவது 2 விஷயங்கள்ல வரும். ஒன்று அவங்களோட திறமையினால ஸ்கில்னால இருக்கும், இல்லைன்னா இயற்கையாகவே நேச்சர்லாவே சில பேருக்கு அந்த ஒரு ஆரா இருக்கும். கரெக்ட். ரஜினிகாந்துக்குலாம் சொல்லுவாங்க. ஆமா ஆமா. பட் தோனியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டுமே ஒரே ஆள்கிட்ட இருக்கும். அதாவது திறமை, அந்த ஸ்கில் எல்லாமே ஒரு சைடில் இருந்தும் அந்த நேச்சர்லாவும் அவர்கிட்ட அந்த ஒரு பிஹேவியர், அவர் அந்த அமைதியாக இருக்கு கேப்டன் கூட அதெல்லாம் சொல்றதுல அப்படியும் ஒரு ஆரோ ஃபார்ம் ஆகி தோனி அப்படிங்கிற ஆரா ஃபார்ம் ஆகிறார். உலகமே இவர் வந்து ஒரு மிகப்பெரிய பேட்ஸ்மேன், ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்து. ஸோ இதுதான் ஒரு பார்வை ஃபர்ஸ்ட் தோனி யார் அப்படிங்கிறது. ஓகே. அப்படியே இன்னொரு ஒரு ஹிஸ்டரி தான் வரலாற்றுக்கு போகும். 2வது செக்மெண்ட் வாங்க. 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாங்க. 2008 பிசிசிஐ ஒரு மிகப்பெரிய புரட்சி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? ஐபிஎல் வந்து கொண்டு வராங்க. அப்போ வந்து ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு ஒரு 8 டீம் வந்திருக்குமா? 8 டீம் தான். முதல் இருக்கு 8. 8 டீம்ல வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்க வரையில நீங்க சொல்லுங்க. 8 டீம்ல வந்து எல்லா டீம்லயுமே அந்த ஃபேஸ் வேல்யூ கொண்டு வர்றதுக்காக அந்த டீம் வந்து ஒரு பெரிய ஒரு இதை காட்டணும், ஒரு ரசிகர்கள்லாம் கொண்டு வரணும். ஏன்னா இது வந்து ஐபிஎல் முடிவே பண்ணிட்டாங்க, இது ஒரு காசு தான்ப்பா, கமர்ஷியல் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு. சரி, நீங்க யோசிச்சு சொல்லுங்க. அப்போ வந்து ஒவ்வொரு ஐபிஎல் டீமும் அந்த ஸ்டேட் பேஸ்டோ வாட் எவர் சிட்டி பேஸ்டோ ஒரு ஃபேஸ் வேல்யூ வந்து கொண்டு வந்திருந்தாங்க. எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த ஃபேஸ் வேல்யூ இருந்து? ஐ மீன் ஆப்வியஸ்லி மும்பை ஹேட் சச்சின் இல்லையா, அது வந்து வாஸ் கிவன். வேற யாரு? நம்ம இவரு வந்து அப்பா அன்றைய ஆர்சிபிக்கு ராகுல் டிராவிட் தான் இருந்தாரு. ஆமா, கரெக்ட். ஹைதராபாத்ல யார் ஞாபகம் இருக்கா? அப்போ வந்து டெக்கான் சார்ஜர்ஸ் அவங்க பேரு. விவிஎஸ் லக்ஷ்மன். கரெக்ட். நம்ம கொல்கட்டாக்கு தாதா இருந்தாரு. தேவையில்லை. டெல்லிக்கு இவரு சேவாக். ஸோ இப்போ எப்படி எல்லா டீமுக்குமே நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் பேட்ஸ்மேன் பிளஸ் மிக முக்கியமா அந்த ஊரை ஆமா, அது அதால ஒரு அங்கீகாரம். நான் இந்த ஊருக்காரன்டா, நான் இந்த ஊருக்காக இது பண்ண ஊருக்காரன்டா எப்படினாலும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாண்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்பதான் சென்னை யோசிச்சாங்க, நமக்கு யாருமே என்னடா பண்றது, நம்ம என்ன போய் கிருஷ்ணபச்சரி ஸ்ரீகாந்தேடா கூட்டு வர முடியும், அவரைதான் கூட்டு வரணும் ஒரு வாட்டி, எல்லாத்துக்கும் சீக்காதான். ஆமா, அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தாங்க. அப்பதான் வந்து முடிவு பண்ணாங்க, இறக்குங்க புதுசா தோனிய இறக்குங்க அப்படிங்கிற வந்து முடிவு பண்றாங்க. தமிழ்நாடு எப்படி வந்தவர்களை வாழ வைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தோனிய நம்ம வந்து நம்மள ஒரு ஆளா. ஏன்னா 2007 வேர்ல்டு கப் ஜெயிச்சிட்டாரு. அப்போ ஆமா, அப்புறம் தான் 2007 வேர்ல்டு கப்லாம் நடக்குது. அப்புறம் சிஎஸ்கேக்கு வந்து அவர் கப்பு வாங்கி கொடுக்குறாரு. அப்ப என்ன பண்றாங்க, நம்மள ஒருத்தவங்களா இருந்த தமிழ்நாட்டு மக்கள் அவரை வந்து நம்ம வீட்டு பிள்ளையா வந்து மாத்துறாங்க. நம்ம வீட்டு பிள்ளை தோனி வந்து நம்ம வீட்டு பிள்ளையா மாறுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் காலகட்டங்கள் போது, இன்டர்நேஷனலையும் ஜெயிக்கிறாரு, ஐபிஎல்லும் கப்பு வாங்கி கொடுக்குறாரு. நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தவங்கள நம்ம தோனியை வந்து ஹீரோவா மாத்துறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைலேருந்து ஹீரோவா மாத்துறாங்க. அடுத்து கொஞ்ச நாள் போக ஹீரோல இருந்து நம்ம ஃபேமிலியில ஒருத்தரா எமோஷனலா கனெக்ட் பண்ணி அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தோனிக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில் ஹீரோ ஃபேமிலியில் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் தோனிக்கு அடிமையாவே மாறுறாங்க. அதுக்கப்புறம் தோனிக்கு இன்னைக்கு பைத்தியமாவே ஆயிருக்காங்க. இந்த வேர்ட் நான் சொல்றதுக்கு வந்து சந்திரமுகியா மாறிட்டாள் அப்படின்ற, முழுசா மாறின சந்திரமுகியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம தமிழ்நாட்டு கிரிக்கெட் ரசிகர்கள், சிஎஸ்கே ரசிகர்கள் ஆயிருக்காங்க. நான் வந்து அந்த வேர்டு சொன்னனால யாரும் வந்து அது வந்து கோச்சுக்க வேணாம். பட் அந்த ஒரு உண்மையாவே இப்ப போயிட்டு இருக்க அந்த ஒரு இல்ல இதுல கோச்சுக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா. இது வந்து
இப்போ இந்த கடந்த ஒரு வாரமாக வந்து மிகவுமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு சர்ச்சையாகி ஆமா, மக்கள் பேசிக்கொண்டிருக்கும் விஷயம் தானே. ஆமா. இத வந்து யாருமே வந்து அ ஒத்துக்க மாட்டோம். அப்படின்னு ஆமா. சொல்றதுக்குள்ள. இதுல வந்து நெறைய வாட்டி வந்து நம்ம வந்து வேலைக்கு போகும்போதே வந்து இந்த ஒரு விவேக் காமெடி இருக்கும். "நீ நல்லா இருந்தா கம்பெனி நல்லா இருக்காது. கம்பெனி நல்லா இருந்தா நீ நீ நல்லா நல்லா இருக்க இருக்க மாட்ட." மாட்ட. அப்படின்ற மாரியான ஒரு கேள்வி ஸோ தானே இந்த இது. ஒரு கிரேசி ஃபேன் சொல்லுவாங்களா? ஸோ அந்த ம். ஒரு டெர்முக்காக தான் வந்து நான் சொல்றேன். ஸோ நம்ம வீட்டு பிள்ளையா இருந்த ஒரு ஆள் ஹீரோ ஆக்குனா தல அப்படிங்கிற ஒரு பட்டம்லாம் குடுத்தாங்க. கரெக்ட், ஸோ கரெக்ட். இன்னைக்கு வந்து அது வந்து எக்ஸ்ட்ரீமா போயி, அந்த ஒரு கிரேசி ஃபேன் பைத்தியம் அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து நம்ம இருக்கோம். எப்பவுமே இந்த நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன ஸ்டேஜ்லாம் இருந்த வரைக்கி ம். ஒரு ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா நானே அந்த மாரி ஸ்டேஜ்லாம் இருந்திருக்கேன். பிளாக்ல போய் டிக்கெட் வாங்கி பார்க்கறது, எல்லாமே பண்ணியிருக்கேன். ஆனா, எப்ப நம்ம தன்னிலை மாறி அதான் அந்த கண்டிப்பா. பைத்தியம் அந்த இடத்துக்கு "உனக்கு போறோமோ, என்னப்பா? நீ பைத்தியம் பைத்தியம். பைத்தியம் என்ன நீ வேணாலும் போயிட்டு பண்ணலாம். வந்து." அப்பதான் வந்து ஒரு கேள்வி நம்ம உட்கார்ந்து ம். பேச வேண்டியதா இருக்கு. ஸோ இது வந்து சிஎஸ்கேல தோனி நம்ம வீட்டு பிள்ளையான கதை. ம். இந்த உட்கார்ந்து பேச வேணும்னு சொன்னேன்ல, அப்பதான் வந்து நான் இந்த தமிழ்நாட்டு மக்கள், "என்னடா நீ யாரு பைத்தியம் பேசுற? நீ பைத்தியம்" அப்படின்னு கமெண்ட்ஸ்ல போடுவாங்க. ஆனா நான் வந்து இன்னொரு 3வது விதைய சொல்றேன். இது 2 பக்கம் நம்ம பார்த்தாச்சு. தோனி, ம். நம்ம இப்ப 3வது வந்து நம்ம யாரு? தமிழ்நாட்டு மக்கள் இந்த சிஎஸ்கே ஃபேன்ஸ் ஏன் இப்படி ஆனாங்க? அப்படிங்கிறது ஒரு ஒரு பார்வை. அது வந்து நம்ம சொல்லலாம். ம். ஏன்னா, உங்களுக்கு ஒரு ஃபேமஸ் இன்சிடென்ட் தெரிஞ்சிருக்கும். ம். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து சென்னையில நடந்தப்போ, ஓ! யா. அது யா. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன நடந்ததுன்னு கண்டிப்பா. உங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? நல்லாவே ஞாபகம் இருக்கு. என்ன மிக குறைய ரன்கள் தேவை. ம். ஏதோ ஒரு 10 ரன்களோ ஏதோ தான் தேவை. ஆனா, அந்த 10 ரன்னுக்குள்ளேயே வந்து ஒரு 3, 4 விக்கெட்டுகளை இழந்து, இந்தியா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்ல வந்து தோல்வி தோல்வி அடையறாங்க. அடையறாங்க. ஆனா வந்து அப்பயும் அந்த தோல்விய சந்திச்ச மக்கள் ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே டெட் சைலன்ஸா இருந்தாலும், அதுக்கப்புறம் வந்து கரகோஷங்களை எழுப்பி பாகிஸ்தான் டீமுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரி வந்து ஃபுல்லா இது பண்றாங்க. பாகிஸ்தான் டீம் வந்து கிரவுண்ட் ஃபுல்லா அந்த ரவுண்ட் போனது. இதெல்லாம் நெறைய வாட்டி நம்ம ஆமா. வீடியோல இப்ப அந்த பார்த்துருக்கோம். வீடியோ கூட YouTubeல கூட இருக்கு. நீங்க ஆமா. பார்க்காதவங்க, பழைய ஜெனரேஷன் யாராவது இருந்தா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்றேன். ஆனா, அப்படிப்பட்ட ஒரு நாலேட்ஜபிள் கிரவுட் சென்னை கிரவுட் அப்படின்னு அப்ப சொல்லுவாங்க. கரெக்ட். ஆஃப் சென்னை கோர்ஸ். மட்டும் அப்ப ஆப்வியஸ்லி என்ன இப்பயும் ஆமா. அப்படி ம். இப்போ இந்த ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு. ஸோ அவ்ளோ நாலேட்ஜபிளா ஒரு மெச்சூர்ட் ஆடியன்ஸா இருக்கிறவங்க தான் இந்த ம். சென்னை மக்களோ, இல்ல இந்த தமிழ்நாடு சேர்ந்த மக்களோ. ஸோ அதாவது வந்து நம்ம ஒரு சைடு அவ்வளோ நம்ம கிரேசி ஃபேன் அந்த மாரி ஒரு அம் பைத்தியம், இல்ல ஒரு ஹீரோ வொர்ஷிப் பண்ற அதே ஆட்கள் தான் ம். ரேஷனலா திங்க் பண்ணக்கூடியவங்களும். இந்த கரெக்ட். வாசிம் அக்ரம் இப்போ கூட நீங்க போய் அவர்ட்ட போய் கேட்டீங்கன்னா, அந்த சென்னை இன்சிடென்ட் பத்தி கேட்டா, அவ்ளோ எமோஷனலா சொல்லுவாரு. யாஹ்! அவருக்கு வந்து அந்த சென்னை மேல அவ்ளோ பெரிய பாண்ட் உண்டு. ஏன்னா, எந்த ஒரு இடத்துலயும் உலகத்துல அவர் இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து பார்த்தது கிடையாது ஆமா. அப்படிங்கிறத ஒரு வந்து அவே சொல்றாரு. டீம் வந்து அடிக்குது. ஆமா. அதுவும் ஏதோ அதுவும் ஒரு ஒரு அவே டீம் தானே. ரைவல்ரி ஆ இருக்கிற அதாவது எல்லா விஷயங்களிலும் ரைவல்ரி அப்படின்ற அப்படின்னா கூடிய அரசியல் ரீதியாக ஒரு ரைவல்ரி, எல்லா நம்மளுடைய பார்டர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எத்தனையோ எல்லாத்துலயும் இருக்கும்போது, அந்த ஒரு நாட்டிலேருந்து வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆடுறாங்க, வின் பண்றாங்க அப்படின்றத அத ஏன்னா இது அப்ரிஷியேட் நடந்தது இல்ல பண்றதே இல்லையா? வந்து பெரிய விஷயம் தான். ஸோ அது இப்ப வந்து நம்ம ஒரு லாகோரோ, ராவல்பிண்டியோ போய் ஆடி நம்ம ஜெயிக்கும்போது, அதே மாரி நம்மளுக்கு நடந்ததா நடக்குமா அப்படின்றது நடக்குமாங்கிறதே ஒரு கேள்வி தான். கேள்விதான். ஆமா. ஆனா இங்க அத விடுங்க. நம்ம இங்க ஆஸ்திரேலியாலயே ம். நடக்குமாங்கிறதே வந்து ஒரு கேள்வி. மிகப்பெரிய கேள்வி தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரவுட் தான் வந்து நம்ம இது. அதான் நான் வந்து ரேஷனலா திங்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் நம்மளும். கரெக்ட் தான். நாம வந்து யா. மொத்த இந்தியாவுமே வந்து நாங்க சர்நேம் வந்து ஒரு ஃபேமிலி நேமா வச்சுட்டு தான் நாங்க போவோம்னு சொல்லும்போது, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே இல்ல. நாங்க எல்லாம் ஒரே ஆள், ஒரே மாரி தான் ம். இருப்போம்னு அத தூக்கி போட்டவங்க தான் நம்ம. ஸோ அந்த மாரி அந்த காலகட்டத்திலேயே ரேஷனலா நம்ம வந்து நம்ம பழைய வீடியோலயும் சொல்லியிருக்கோம். ம். நம்ம எப்பவுமே கொஞ்சம் தனியா தான் திங்க் பண்ணுவோம். ஆமா. அது எப்பவுமே அப்படிப்பட்ட ஆட்கள் தான். ஸோ அப்படி இருக்கிற நம்ம, இப்படி ஒரு சிஎஸ்கே ஃபேன்ஸ் அந்த ஒரு இதுல வந்து, நம்ம அந்த ஒரு ஸ்டேஜ்க்கு போயிட்டோமோ! அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு எனக்கு வந்து ஒரு ம். ஒரு அதுதான் இப்ப நமக்கு இன்னைக்கு இன்னைக்கு பேச போற அந்த டிபேட், அந்த கேள்வியே. ஸோ இந்த 3 ஆஸ்பெக்ட்டும் பார்க்கும்போது, நம்ம ரைட். ரேஷனலா இருக்கிற ஆள் தான் எமோஷனல். இந்த ரமணா படம் பார்த்துருக்கீங்களா நீங்க? கண்டிப்பா. ரமணா படம் பார்க்காம இருப்பாங்களா? அதுல வந்து அந்த அந்த போலீஸ் ஒருத்தன் வந்து இந்த விஜயகாந்த் ரிலேட்டிவ்லாம் கூப்பிட்டு புரிஞ்சுது. அடிப்பான். இங்க அடிச்சா அங்க வலிக்கும். அப்படிங்கிற மாரி வந்து நம்மலாம் ஒரு சென்டிமெண்டல் இடியட்ஸா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. சென்டிமெண்டல் இடியட்ஸா? இல்ல நம்ம ம். உண்மையாவே ரேஷனலா திங்க் பண்ணக்கூடியதா? ஏன்னா, ம். ஒரு முக்கியமான மேட்ச் நடந்துகிட்டு இருக்கு. அதுல வந்து நம்ம டீம் ஆட்கள் அவுட் ஆறதுக்கே வந்து சியர் பண்றாங்க. ரைட். அது வந்து ஓகே. எவ்ளோ பெரிய அந்த ஆட்கள் தான் இப்படி முந்திரி இன்னொரு டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா? அப்படிங்கிற மாரி ஒரு கேள்விக்குறி வருது. ஆ. இப்ப இது வந்து இந்த ஸ்போர்ட்ட தாண்டி வேற பக்கம் போகுதா? அப்படிங்கிறது தான் இப்ப வந்து ஒரு உங்களுடைய டிஸ்கஸ். இந்த இந்த கேள்விக்கான பதில் வந்து ரொம்ப சிம்பிளா குடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து தோனி தான். ம்.
இல்லையா? அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பா. என்னுடைய இதுல வந்து 2 நீங்க இப்போ 3 விதமா பார்த்தீங்க இல்லையா? ஆமா. ஒண்ணு வந்து தோனி அப்படின்றவரு ஒரு கிரிக்கெட்ன்ற ஸ்போர்ட்ல அவரோட இன்டர்நேஷனல் கரியர்ல அவர் அச்சீவ் பண்ண விஷயங்கள், அதனால் அவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை ஆமா. அப்படின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து சென்னை, நம்ம வீட்டு பிள்ளை. நம்மளுக்காக இந்த சென்னை மக்களுக்காக நான் கப் அடிச்சு குடுக்குறேன். ஆமா. சென்னைன்ற ஒரு டீமுக்காக நான் கப் அடிச்சு குடுக்குறேன். அதுவும் 1 வாட்டி, 2 வாட்டி இல்ல 5 வாட்டி அடிச்சிருக்காரு. அப்படின்றபோது அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட மரியாதை உருவாகுகிறது. நிஜமாவே இன்னைய தேதிக்கு அவருக்கு சீட்டு குடுத்தா வின் பண்ணுவாருன்றது நெறைய பேர் வந்து வின் பண்ணுவாங்க அப்படின்றது. அரசியல்ல சொல்றீங்களா? ஆமா கண்டிப்பாக. அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து வளர்ந்திருக்கிறார். இல்ல ஒரு கண்டிப்பா. நடிகர்கள் அரசியல்வாதியாக மாறின ஒரு இடத்தில், இந்த மாரி ஒரு விளையாட்டு வீரர் இந்த அளவுக்கான ஒரு மரியாதையை வந்து எடுப்பார். பெற்றிருக்காரு. ஏன்னா, இன்னைக்கு தோனியோட நீங்க வந்து ஒரு விஸ்வநாதன் ஆனந்தையோ, இல்ல வந்து ஒரு ஆ குகேஷையோ கம்பேர் பண்ண முடியாது. கண்டிப்பா. எப்பொழுதுமே தோனி தான். ஏன்னா, அது வந்து கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஒரு விளையாட்டு காரணமாகவும் இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில, அந்த ஒரு தனிநபர் மட்டும் இந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி தொழில், அந்த தொழிலதிபர்கள், அந்த தொழில் ரீதியாக பார்க்கும்போது, நெறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான், இந்த பைத்தியங்கள் உருவாகிறார்கள் அப்படிங்கிறது. அப்படின்றதும் ஒண்ணு இல்ல இது இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அது ஒரு செட் ஆஃப் பீப்பிள் இல்ல. என்டையர் ஸ்டேடியமே வந்து ஆ. அப்படிதான் பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த ஆஷ் கூட அவரோட இன்டர்வியூ அவரோட சேனல்ல சொல்லியிருக்காரு. அது வந்து இது இது வந்து ஒரு சினிமா மாதிரி இருக்குது அப்படின்றாரு. இத வந்து ம். நான் ஒரு 3 விதமா பார்க்குறேன். ஸோ சினிமா மாரி அவர் உள்ள வரும்போது அதெல்லாம் பாட்டு போடுறது எல்லாமே ஓகே. அந்த என்ஜாய்மென்ட் எல்லாமே ஃபைன். ம். அது வந்து ஒரு ஒரு சினிமேட்டிக்கா அத வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே அவர் வர்றாரு. ஒரு ம். சும்மா ம். வில்லன்கள தும்சம் பண்ற மாரி சும்மா இறங்கி 2 சிக்ஸ் 2 அடிக்கிறார். அந்த மாரி அது ஒரு சினிமா மாரி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நெனைக்கிற சினிமால வர எல்லா கிளைமேக்ஸும் உங்களோட கேம்ல கேம்ல வரப்போறதில்ல. வராது. இப்ப ம். நம்ம அன்பார்ச்சுனேட்லி கடந்த 2 கேமும் நம்ம தோத்துருக்கோம். சிஎஸ்கே. ரைட். இந்த 2 தோல்விகள்னால தான் நம்ம வந்து நம்ம இப்படி இந்த மாரி உட்கார்ந்து பேசுறோம் பேசுறோம் அப்படின்றதும் அப்படின்னு இருக்கு இல்லையா? உண்மதான். ஆமா. ஏன்னா வந்து இந்த 2025 சீசன்ல இந்த மாரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. ம். அப்படின்றதுனால நம்ம இப்ப பேசுறோம் பேசுறோம். இதெல்லாம். அதுவும் பிளஸ் முக்கியமான அந்த ஒரு கேள்வி. கிரவுட் எக்ஸ்பீரியன்ஸ். கரெக்ட். நீங்க கேட்ட ஒரே ஒரு கேள்வி வந்து, ஒரு ஜடேஜாவோ, அஸ்வினோ அவுட் ஆகும்போது, யா அடுத்தது அப்படியே தல இறங்க அப்படி போறாரு அப்படின்ற அளவுக்கு நம்ம ஆயிட்டோமே. ஐயோ! சிஎஸ்கே தோக்குதே அப்படின்னு இல்லாம, இந்த மாரி ஆயிட்டோமே அப்படின்னு நெனைக்கும்போது, நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா இப்போ என்ன நடக்குது அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் ம். மூலமாக நான் தெரிந்து கொண்டது என்னன்னா, உங்களுக்கு அடுத்த வாரம் சிஎஸ்கே மேட்ச் நடக்குது அப்படின்னா, ம். வெறும் ரூ. 1500 டிக்கெட்ட மட்டும் தான் உங்களுக்கு ஆன்லைன்ல ஓப்பனே பண்றாங்க. ஓகே. மத்த எந்த டிக்கெட்டையும் ஆன்லைன்ல ஓப்பன் பண்றதில்ல. ம். ஆன்லைன்ல ஓப்பன் பண்றதுலயும் வந்து 3 பிளாட்ஃபார்ம் தான் இருக்கு. ஒண்ணு ஐபிஎல்லோட ஓன் பிளாட்ஃபார்ம். இன்னொன்னு ஏதோ வந்து ஜொமாட்டோவோடது ஒண்ணு இருக்கு. அந்த வேற ஏதோ மாரி ஒண்ணு இருக்கு. அவுட் சோர்சிங் பண்ணிருக்காங்க. ஒரு 2, 3 இடத்துக்கு இருக்கு. அந்த 2, 3 ஆன்லைன் விஷயங்கள் மட்டும் தான் பண்ண முடியுது. இப்படி பண்ணாலும் அது வந்து இந்தியன் ரயில்வேஸோட தத்கால் டிக்கெட்டோட இன்னும் ஃபாஸ்ட்டா வித்து போயிடுது. அ அப்படிங்கிறதுக்குள்ள. அப்படின்றதுக்குள்ள வித்துருது. நீங்க அப்போ வித்து போன டிக்கெட்ட வாங்குனவங்க தான் வந்து பார்க்குறாங்களான்னா இல்ல. அந்த கரெக்ட். ரூ. 1500 டிக்கெட்ட 5000, 10,000, 15,000ன்னு குடுக்குறாங்க. இப்போ எனக்கு வந்து நான் வந்து ஒரு கிரிக்கெட் வெறியன் ம். அப்படின்றேன். ஆனா ஒரு கட்டத்தில நான் வந்து அந்த கிரிக்கெட், தோனி இவங்க 2மே வெவ்வேற இல்ல. அப்படிங்கிற கிரிக்கெட் ஒரு இஸ் சினானிமஸ் டூ தோனி. தோனின்னா கிரிக்கெட், கிரிக்கெட்னா தோனி தான்டா அப்படின்னு ஒரு மனசுல இறங்கிடுச்சுன்னா, அந்த ரூ. 15,000 எனக்கு குடுக்கறதுல ஒரு ஆட்சேபனையும் இல்ல. ம். அந்த ரூ. 15,000 குடுத்து நான் போய் பார்க்கறது. இது எப்படின்னா வந்து திருப்பதியில போய் பாலாஜிய பார்க்குற மாரி தான். ஓகே. ரூ. 300 டிக்கெட் குடுக்குறவனும் போய் அதே பாலாஜிய தான் பார்க்குறான். ஃப்ரீ இதுல திருப்பதி ம். க வெங்கடாஜலபதிய போய் பார்க்கறதுக்கு ரூ. 300 குடுத்தாலும் ஓகே. ரூ. 100 குடுத்தாலும் ஓகே. ரூ. 1,00,000 குடுத்து கியூ எல்லாத்தையும் கட் பண்ணி நேரா உள்ள போய் பார்க்குற விஐபியும் ஓகே. எல்லாரும் அதே கடவுள தான் பார்க்குறோம். ம். ஆனா அதற்கான ஒரு இந்த வழி, இல்ல அந்த வலி ஆமா. 2மே என்னென்ன நம்ம வந்து பண்ணி வரோம் அப்படின்றதுனால அப்படிங்கிறதா தான் இருக்கு. கடவுள் ஸ்தானத்துல தூக்கி வச்சுட்டாங்க அவர. ஆமா. அதுதான் ஆமா. அது அது மாரி தான் இருக்கு இப்போ ஸோ இல்லையா? அதுதான் அதுக்கு வந்து நம்ம இப்ப அவர் டிசர்வ்டா இல்லையா அப்படிங்கிறது கேள்வி இல்ல. அவர் ஆ. உண்மையாவே ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டாரு. ஆனா அப்படி நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறது தான். ஸோ அதே நீங்க சொன்னது இந்த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அந்த ம். விஷயமும் எனக்கு புரியல. அதுவும் என்னோட கோபம்னு சொல்ல முடியாது. அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிசப்பாயின்ட்மென்ட். நீங்க வந்து தோனிய கமர்ஷியலுக்காக வச்சிருக்கலாம் அப்படின்னு வைங்க. ம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சிஎஸ்கே ஃபிரான்சைஸ் வச்சிருக்காங்க. அவங்களுக்கு தோனிய வச்சிருந்தனால சில விளம்பரங்கள் வரலாம். பணம் வரலாம். கண்டிப்பாங்க. ஏகப்பட்ட நீங்க சொன்ன மாரி விக்கெட்டுகள் எக்கச்சக்கமா வரும். விற்கலாம். எல்லாமே அவர சுத்தி தான் அந்த சிஎஸ்கேவே இருக்கு. கிட்டத்தட்ட ஐபிஎல்லோட 20, 25% கூட அவர சுத்தி தான் இருக்கு. கண்டிப்பாக. அப்படிங்கிறதுக்காக அவர வச்சிருக்கீங்க. அப்போ அப்படி வச்சிருக்கிறீங்க. ஆனா அவர வந்து நீங்க வந்து ஃபுல்லா இன்டிவிஜுவலும் பண்ண மாட்டீங்க. ம். அஸ்வின் இறங்குனதுக்கு அப்புறம் நம்பர் 9ல அவர் இறங்குறாரு.
யா. அப்போ வந்து அப்ப நீங்க என்ன எங்களெல்லாம் ஏமாத்துறீங்களா? என்கிட்ட நீங்க சொன்ன மாரி ரூ. 500 ஒருத்தன் தினக்கூலி இது பண்ணிட்டு ரூ. 5000க்கு அத பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு தோனிய பார்க்க வரலான்னு வருவான். ம். அவன 9த் பேட்ஸ்மேனா இறக்கி விடுவீங்க. அந்த மேட்ச் தோத்தாலும் ஜெயிச்சாலும் பரவால்ல. நாங்க ஆல்ரெடி கடவுளா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சும்மா எங்களுக்கு கண்ல ஒரு 5 நிமிஷம் காட்டுங்க. காமிப்பீங்க. இது எந்த டைரக்ஷன நோக்கி போய்க்கிட்டு இருக்கு? அதுதான் வந்து நீங்க நீங்க கேம கூட மறந்துருங்க. ஐ ஓகே. ஸ்டில் லைக் டு ஹேவ் த கேம். கேம கூட மறந்துட்டாலும், சினிமால கூட ஹீரோ வந்து ஒரு 10 நிமிஷத்திலேயே இன்ட்ரோடியூஸ் ஆயிருவான். எம்புரான் படத்த தவிர. இதுல வந்து நீங்க கடைசி தான் இன்ட்ரோடியூஸே பண்ணுவீங்களாம். அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்டம்பிங் மேட்ச் ஒண்ணு பண்ணிடுறாரு ஆனா. ஆமா. இது கண்டிப்பா. இது வந்து எவ்வளவோ கான்ட்ரோவர்ஷியலா இருக்கலாம் நான் பேசுறது. பட் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் சொல்ற விஷயங்கள் என்னன்னு. எந்த ஒரு டீம்லயாவது நீங்க கூட ஒரு எக்ஸாம்பிள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க. மைக்கேல் ஜார்டன் எக்ஸாம்பிள். அது கூட நீங்க ஆமா. சொல்லலாம். கரெக்ட். எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அது நீங்க சொல்லுங்க. அந்த எக்ஸாம்பிள் சொன்னா வந்து மக்களுக்கு தெரியும் மக்களுக்கு நினைக்கிறேன். தெரியுன்றீங்களா? அவ்வளோ தூரம் ஏன் போணும்? இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம நெறைய வாட்டி கேட்டுருக்கோம். ஆடம் கில்கிறிஸ்ட். ஆமா. ஒரு லக்ஷ்மணோட கேட்ச், ஈஸி சிட்டர் கேட்ச், பின்னாடி கீப்பிங் நின்னு விடுறாரு. விட்ட உடனேமே பக்கத்துல ஷேன் வாட்சனா இல்ல யார்கிட்டயோ வந்து சொல்றாரு, ஐ அம் ரிட்டயரிங் ப்ரோ. நான் ரிட்டயர் ஆறேன். இதெல்லாம் புடிச்சிருக்கணும். இத புடிக்கல அப்படின்னா, ஐ திங்க் ஐ அம் நாட் ஃபிட் எனஃப் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த கான்டெக்ஸ்ட்ல நீங்க தோனிய கொண்டு வந்தீங்கன்னா, ஹி இஸ் வெல் ஃபிட். நம்ம ஒரு ஸ்டம்பிங் அந்த மாரி ஸ்டம்பிங் இப்ப இருக்க கீப்பரா கூட அடிக்க அடிக்க முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அவர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பார்த்து கேட்டது தான் அவரு. 2015 உலகக்கோப்பைக்கு அப்புறம் வந்து கம் ஹியர், சிட் வித் மீ. சிட் வித் மீ. வாட் டு யூ திங்க்? டு யூ திங்க் ஐ அம் நாட் ஃபிட் எனஃப் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இன்னைய தேதி வரைக்கும் அவர் ஃபிட்டா இருக்காரு. அப்போ என்ன அங்க நடக்குதுன்னா, நான் ஃபிட் தான். ஆனா நான் எப்ப டிசைட் பண்ண மாட்டேன். நான் கேப்டன் கிடையாது. நான் எதுவும் கிடையாது. நான் டிசைட் பண்ண மாட்டேன். நான் எப்ப உள்ள இறங்கணும். ஓகே. அது டீம் டிசைட் பண்ணணும். மேனேஜ்மெண்ட் டிசைட் பண்ணணும். கேப்டன் டிசைட் பண்ணணும். நான் எப்ப இறங்கணும்னு. நான் டிசைட் பண்ண மாட்டேன். இப்படின்னு ஒரு நோக்கம் ஒரு பார்வையில பார்க்கலாம். ஆனா அது தோனி. ஆமா. ஏன்னா அது அவருக்கு கேட்டு தான் எல்லாம். ஐ மீன் அவருக்கு மீறி நடக்குமா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு இல்லையா? இல்லப்பா இந்த மேட்ச் நான் 9வது தான் போறேன். மக்கள் பரவாயில்ல அப்படின்னு அவர் நினைச்சாருன்னா, இது நம்ம எப்படின்றத பார்க்க. அதனால தான் அந்த ஒரு தனிப்பட்ட நபரா அவரு ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இல்ல சிஎஸ்கே அது ஒரு டீம் மேனேஜ்மெண்ட். இவரை வச்சு தான்டா நம்ம வாழ்க்கையே ஓடுது. அதுதான் இதுல வந்து மக்கள் வந்து நீங்க உண்மையாவே பைத்தியமா இருக்கீங்களா? இல்ல பைத்தியமாக்கப்படுறீங்களா? அப்படிங்கிறதான் வந்து இதுல யோசிக்க. இப்ப நான் சொல்ற விஷயங்கள்லாம் உட்காந்து நீங்க உங்களுக்கு கோவம் வந்தாலும் நீங்க தனியா உட்காந்து யோசிச்சு பார்க்கும்போது தெரியும். அப்படி நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்தேன். ஓகே, நீங்க நல்ல ஸ்கில் இருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸாக்ட்லி. நான் ஃபர்ஸ்ட் கேட்ட கொஸ்டின் என்ன? இந்தியாவில் இருந்த விக்கெட் கீப்பர். அப்போ விக்கெட் கீப்பிங்காக மட்டும் தோனியை சிஎஸ்கேல வச்சிருக்கிறீங்களா? லாஸ்ட் 3 சீசனா தோனி எடுத்த ஸ்டாட்ஸை நீங்களே எடுத்து பாருங்க. நான் சொல்லணும் அவசியம் இல்லை. கம்பேர்ட் டு லாஸ்ட் அதுக்கு முந்தின நடந்த சீசன் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது 20% கூட அவரோட ரன்ஸ்லயோ ஸ்ட்ரைக் ரேட்லயோ அவர் வந்து அதை அச்சீவ் பண்ணல லாஸ்ட் 3 சீசன்ல. அப்போ மறுபடியும் அந்த வெறும் ஸ்டம்பிங் பண்றதுக்கும் இல்லை கீப்பிங் பண்றதுக்கு மட்டுமா வச்சிருக்கேன். இதுதான் நம்மளோட மொத்த இதுமே. நம்ம வந்து பணம் ஒரு சைடு பார்க்குறீங்க, ஸ்போர்ட் ஒரு சைடு பார்க்குறீங்க. நம்ம மக்கள் அவரை ஹீரோவா இல்லை கடவுளா நீங்கள் சொல்கிற மாதிரியும் பார்த்துட்டாங்க. ஸோ இந்த ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஹர்ஷா போக்லாவே தோனி ரிட்டையர் ஆகும்போது ஸோ திஸ் இஸ் யுவர் லாஸ்ட் சீசன். ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு மைண்ட் செட்டே வந்துருச்சு. ஆமாம். அப்போ கூட அவர் சொல்கிறாரு, தட்ஸ் வாட் யூ ஆர் சேயிங், ஐ எம் நாட் சேயிங் அப்படின்றாரு. ஸோ அப்படிங்கிற அது நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து அவர் தான் டிசைட் பண்ணணும். அது நம்ம யாருமே சொல்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு இதெல்லாம் வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மக்கள் என்ன மாதிரி இருக்காங்க, என்ன இது வந்து இந்த ஸ்போர்ட் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு ஸ்போர்ட்டுக்கு இது நல்லது கிடையாது. அதுதான் நாம ஒரு தோனினா அப்ப நாளைக்கு யாரு? நேற்று ஒரு சச்சின், இன்னைக்கு ஒரு தோனி, நாளைக்கு ஒரு விராட் கோலியா? ஆமா. இல்ல அப்ப விராட் கோலி ஒரு 43 45 வயது ஆகிற வரைக்கும் அவரை வந்து ஆர்சிபில வச்சு அப்புறம் தான் இது பண்ணுவாங்களா? அது நல்லதா விளையாட்டுக்கு? அதுதான் வந்து பார்க்கணும். அது விளையாட்டுக்கு நல்லதா, உங்களுக்கும் நல்லதா, அப்படி ஒரு இதா இருக்கிறது அப்படின்னு பாருங்க. ஸோ தோனி ஆரா கண்டிப்பா இருக்குது. அந்த ஆராவை நீங்களே டிமினிஷ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறதா வந்து இந்த வீடியோ. இல்லை நீங்க சொல்லும் போது எனக்கு வந்து தோணும், இந்த டாபிக் பேச போறோன்ற போதே தோணும் எனக்கு அந்த ஒரு டயலாக் தான் இது. இது வந்து இங்கிலீஷ் படம் அந்த டார்க் நைட்ல வர அந்த டயலாக் தான். யூ எய்தர் டை அ ஹீரோ or else you live long enough to see yourself a villain அப்படிங்கிறதா. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பேசுனது. அந்த கன்க்ளூஷன் நாங்கள் உங்கள்கிட்டே விட்டுறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை இது மாதிரி சந்திக்கிறோம். தயவுசெய்து எங்களுடைய சேனல் மோசரி டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் வளர்ந்துட்டு வர்றோம். உங்களுடைய சப்போர்ட்டில் இன்னும் வளர்றதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எஸ் ப்ளீஸ். நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எங்களுக்கு தேவை.
ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஏதோ நாங்க பெருசா அப்படியே காசு சம்பாரிச்சு கோடீஸ்வரன் 100 ஆயிடுறதுக்காக சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. ஆமா. இருந்தாலும் உங்கள மாரி உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் கிட்ட நீங்க சொல்லி, இந்த கன்டென்ட் புடிச்சிருக்கு அப்படின்னா, அவங்களும் இதெல்லாம் பார்க்கலாம், அவங்களும் ரசிக்கலாம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம YouTubeல சும்மா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம். இது மாரி கொஞ்சம் ஒரு ஒரு மாரி உங்க அறிவை கேள்வி கேட்க வைக்கும், உங்களை சிந்திக்க வைக்கும் விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா, அது மாரியான விஷயங்கள் புடிச்சிருக்குன்னா, உங்களுக்கு இது கண்டிப்பா புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறோம். ப்ளீஸ் அகைன் சர்ப்ரைஸ் பண்ணுங்க ப்ளீஸ்.